ஸோ வெல்கம் டு மேச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பிரிட்ஜ் பக்கத்தில் நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு திருநங்கைகளை வந்து நான் சந்திச்சேன். ஒருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா மஹி, இன்னொருத்தவங்க பேர் வந்து அஸ்விதா. ஸோ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, இவங்களோட லைஃப் பத்தி நம்ம இப்போ அவங்ககிட்ட கேட்க போறோம். ஸோ வாங்க கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பூர்வீகம் எது? வணக்கம், என் பேர் மகி. நான் கண்ணகி நகர்ல இருக்கிறேன். ஆனா என்னோட பிறந்த இடம் பூர்வீகம்லாம் வந்து புதுப்பேட்டை, மவுண்ட் ரோடு புதுப்பேட்டை. அங்க இருந்து வீடு எரிஞ்சிச்சு. அங்க இருந்து இருக்கும்போது ஆம்பளை புள்ளியா தான் நாங்க இங்க வந்து இருந்தோம். இந்த கண்ணகி நகர்ல வந்துதான் நாங்க அப்படி மாறணும். மாறி இந்த மாதிரி ஆயிட்டோம். ஆனா கொஞ்ச பத்தில நாங்க அந்த மாதிரி ஆகும் போது எங்களோட பெத்தவங்க வீட்டுல எங்களை சேர்க்கல. இருந்தாலும் நாங்க இந்த மாதிரி ஆகி எங்களுடைய பெரியவங்க இருக்கிறாங்க, எங்களோட பெரியவங்க வீட்டுல நாங்க இருந்து தங்கி இந்த மாதிரி கடை வசலுக்கு போய் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க பாத்துக்கிறோம். எந்த ஏஜ்ல இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? ஒரு 13 வயசுல அந்த மாதிரி எனக்கு ஹார்மோன் சேஞ்ச் மாறி நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். அதோடய என்ன பெத்தவங்க வந்து எங்க வீட்டுல சேர்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பீச்லயோ என்னோட ஃப்ரெண்டு வீட்லயோ பக்கத்து வீட்லயோ எல்லாம் போய் நான் தங்கியிருக்கேன். எங்க அப்பா அடிப்பாரு, எங்க அண்ணன் தம்பிங்க அடிப்பாங்க. கொஞ்சம் பேசாதே இருந்தாங்க. எங்க கையில ஒரு மனுஷால் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் 10 வயசுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மேல நாங்க வளர்ந்து வரப்போ அவங்களே பார்த்து நம்ம புள்ளுன்னு சொல்லிட்டு நாங்களே போய் ரொம்ப பெத்தவங்க மேலாம் ஒரு ஆசையா இருக்கும். இந்த மாதிரி நாங்க ஆன டைம்ல பெத்தவங்க கிட்டயோ எங்களை சார்ந்தவங்க கிட்டயோ எங்க கூட பிறந்தவங்ககிட்டயோ பேச ரொம்ப நாங்க ஆசைப்படுவோம். ரொம்ப கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், ரொம்ப இது பண்ணிருக்கிறோம். அப்பெல்லாம் ரொம்ப இதுவா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அதுக்கப்புறம் எங்க பெத்தவங்க எங்களை சேர்த்துக்கினாங்க. இப்ப எங்க பெத்தவங்க வீட்டுல தான் இருக்கோம். இருந்தாலும் எங்க பெத்தவங்களையும் எங்க கூட பிறந்தவங்க இப்ப நாங்க தான் பாத்துக்கிறோம். இப்ப வந்து எனக்கு எங்க அப்பாவும் இல்ல எங்க அம்மாவும் இல்ல, 2 பேருமே இறந்துட்டாங்க. என் கூட பிறந்தவங்க 3 பேரு, பாப்பா ஒருத்தன், தம்பி. இவங்க 2 பேரையும் நான் தான் பாத்துக்கிறேன். இப்ப பாப்பாவுக்கு கல்யாணம் நான் தான் செய்யணும். எல்லாமே இப்ப என்னோட இதுலதான் நடக்குது. இப்ப என்னோட இதுலதான் ஒரு லைஃபே ஒரு போயிட்டு இருக்கு. அதை நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்ப வந்து எதுவும் இல்ல. இப்ப என்னால ஒரு குடும்பம் ஓடுது, என் குடும்பம் ஓடுதான் நான் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு ரொம்ப லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க உடல் ரீதியா ஆணா இருப்பீங்க, ஆனா ஃபீல் பண்றது பெண்ணா ஃபீல் பண்ணுவீங்க. உடல் ரீதியா இருக்கிறது ஒரு ரத்தம் எங்களுக்கு உடம்புல ஓடுறது ஒரு ஆணோட ரத்தம் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு சில திருநங்க இருக்கிறாங்க, அவங்கலாம் வந்து சர்ஜரிங் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க சர்ஜரிங் பண்ணியது எல்லாமே ஒரு பெண்ணா தான். ஒரு கம்பல் போடுறதோ, ஒரு மேக்கப் பண்றதோ, ஒரு பூ வைக்கிறதோ, ஒரு புடவை கட்டுறதோ எல்லாமே ஒரு பொம்பளையா தானே. இந்த மாதிரி நாங்க ஆயிட்டோம்னா ஒரு பெண்ணா தானே உணர்வோம். இப்ப இந்த மாதிரி நீங்க பெண்ணா உணர்ந்தாலும் இந்த கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டி அதெல்லாம் இருக்கு, நிறையவே இருக்கு. கல்யாண காட்சி எல்லாம் எவ்வளவு அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். லவ் பண்ணிருக்கோம், உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவோம். நாங்க பண்ற லவ் வந்து பையனை லவ் பண்ணிருக்கோம். பையனை லவ் பண்ணும் போது இவன் தான் நம்மளுக்கு லைஃப்ல இவன் தான் நம்மளுக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல இருந்து அவனை உண்மையா லவ் பண்ணோம். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். நிறைய லவ் பண்ணி அவனுக்கு பணம் செலவு பண்ணி அவனுக்கு வண்டி எடுத்து கொடுத்து எவ்வளவுலாம் அவனை பார்த்து நம்மள பார்த்துப்பான், நம்ம லைஃப் பார்ட்னரே இவன் தான் ஒரு மூமெண்ட்ல போய் அவனை லவ் பண்ணோம், உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். ஆனா அவனுங்க வந்து அதை வந்து உண்மையா எடுத்துக்கல. அது வந்து கூட இருந்து சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு எல்லாம் இருந்துட்டு, இல்ல நான்லாம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எதனால கேட்டா, எங்களுக்கு நாங்களும் குழந்தை பெற்று கொடுக்க முடியாது, எங்க வீட்டுல வந்து வாரிசு கேட்பாங்க, நான் இருந்தவங்க கூட லைஃப் என்ஜாய் பண்ண போதும், இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவைன்னு சொல்லி அந்த குழந்தையால, மத்தபடி எங்களால வேற எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க எல்லாமே பொம்பளைங்க இருக்கிறதுக்கு தான் எங்க எல்லாமே இருக்குது. அந்த குழந்தை மட்டும்தான் கடவுள், அந்த பாக்கியம் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்கல. மத்தபடியோ ஒரு மேக்கப்போ ஒரு பொம்பளையாவோ எல்லாமே ஒரு பெண்ணா தானே இருக்கிறோம். முடியில இருந்து எல்லாமே அந்த ஆண் உடல் உறுப்பெல்லாம் அவனுங்களுக்கோசமே நாங்க எல்லாமே ஒரு உறுப்பை எடுத்து நாங்க பெண்ணாவே அவனுங்களுக்கோசமே மாறுறோம். ஆனா அதுங்க என்னன்னா அவனுங்களை தட்டி விட்டு அதை போயிடுறானுங்க. இது லைஃப் இல்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு, ஒரு சில திருநங்கை எங்களால இறந்துலாம் இருக்காங்க, லவ் பண்ணி சூசைட் அட்டன் பண்ணி இறந்துலாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. லவ் விஷயம் எல்லாம் நிறைய இருந்துதான் நான் பார்த்து கண்ணகி நகர்ல இருந்து நான் வந்து இங்க இருக்கிறேன். இப்ப நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்ப இந்த திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் இருக்கா? ஸ்கூல் அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு? எல்லாமே இருக்கு. ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் இருக்கு, பியூட்டிஷியன் கத்துக்கூட இருக்கு, டைலர் கத்துக்கூட, எல்லாமே இப்ப எல்லா ஜாப்பும் எங்களுக்கு இருக்கு. ஒரு சில திருநங்கைகள்லாம் அதுல சேர்ந்து பேரே எடுத்திருக்காங்க. எங்களை மாரி IAS IPS எல்லாம் இருக்காங்க. என்னோட பொண்ணு எல்லாம் இருக்காங்க, படிக்கிறாங்க, வக்கீல் படிச்சிருக்காங்க. எல்லாமே இப்ப படிச்சுட்டு வராங்க. ஒரு சில திருநங்கை எப்படின்னா இந்த வசூல், அதான் ஒரு மூமெண்ட்ல இதுல குறிக்கோளா போனா இதுல இருக்கலாம், படிப்புல ஒரு குறிக்கோளா இருந்தா படிப்புல இருக்கலாம்,
நம்ம கடை வாசலுக்கு போய் தான் இருக்கணும். அதுல ஒரு ஒரு மைண்ட் அவங்க மைண்ட் செட் ஆஃபீஸ் எப்படி இருக்கோ அந்த சைட்ல அப்படி அப்படி அந்த வழிக்கு போறது. இப்ப எனக்கும் படிக்கணும்னு ஆசை தான். ஆனா நான் அந்த படிப்பு இதுல நான் டார்கெட்டா இல்ல. இப்போ ஃபுல்லாவே எனக்கு கடை வசூல், இப்ப குடும்பத்தை பாத்துக்கணும் அந்த டார்கெட்ல போயிட்டேன். இல்லன்னா நானும் படிச்சு நானும் ஒரு பெரிய ஆளா ஆயிருப்பேன். இப்ப எல்லாமே எங்களுக்கு இருக்கு, கவர்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன்ல கூட நிக்கிறாங்க நினைக்கிறேன், மினிஸ்டர் கூட நிக்கிறாங்கல்ல. எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, எல்லா வாய்ப்பும் இருக்கு. மினிஸ்டர், கலெக்டர், வக்கீல் எல்லா ஜாப்மே ஆகலாம், படிச்சிருந்தா எல்லாமே ஆகலாம். எங்களை மாரி ஆளுங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க. இப்ப நெகட்டிவா பாத்தீங்கன்னா இப்ப திருநங்கைகள்லாம் வந்து ப்ராஸ்டியூஷன் நிறைய பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல, எப்படி பாக்குறீங்க நீங்க? ப்ராஸ்டியூஷன்லாம் ஒரு சில திருநங்கை பண்றாங்க. ஆனா அது இருக்கிறவங்க எல்லாருக்குமே கெட்ட பேரு. ஒரு சில திருநங்கைங்க வந்து தவறிட்டு இந்த தண்ணி போட்டுட்டு இல்ல வேற ஒரு ஏதோ ஒரு போதையை பண்ணி காசுக்காக ஒரு போதையை பண்ணிட்டு ஒரு கடையிலயோ ஒரு வெளியிலயோ இந்த பிராத்தல் பண்றது, சைனர், இதெல்லாம் ஒரு சில திருநங்கை பண்றாங்க. அதை நம்ம யாரு இவங்கன்னு சொல்லிட்டு குறிக்கோளா சொல்ல முடியாது. ஏன்னா நானும் ஒரு திருநங்கையை சார்ந்தவன் தான், அதை நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு சில திருநங்கையாலதான் பல திருநங்கைகளால அந்த பேர் கெட்ட பேராகும். எல்லாருமே அந்த மாதிரி பண்றேன்னு நினைச்சிருக்காங்க. இப்போ அவ ஒருத்தி பண்ணானா இப்ப நானே போனாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது, சில மனசால ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தவங்க நல்லவங்க இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கெட்டவங்களா இருக்காங்க, ஒருத்தவங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஆனா இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து திருநங்கையினாலே இவங்க இப்படிப்பட்ட ஆளுதான் நினைக்கிறாங்க. அது தப்பு, அதை நினைக்க கூடாது. இப்ப நான் இந்த ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நான் பாத்திருக்கேன். சும்மா ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான், அவங்கள வந்து இப்படி தட்டி காசு கேக்குறாங்க. அந்த மேல நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் தொழில். இப்ப ட்ரெயின்ல நாங்க இப்ப எப்படி தெருவுல போறோமோ, இப்ப எங்களுக்கு கடை இருக்கு, ஆசீர்வாதம் பண்ணி இப்ப எங்களுக்கு கடை இருக்கு. ஒரு கடையில ஒரு 10 ரூபாய். இது இன்னைக்கெல்லாம் நாங்க காலையில ஒரு 7 மணிக்கு ஏந்து தூக்கத்தை விட்டுட்டு வீட்டுல வேலை செஞ்சுட்டு 10 மணிக்கு வந்து நாங்க நைட்டு 10 மணிக்கு போனாதான் எங்களுக்கு சோறு. வீட்டு வாடகை எங்களுக்கு சொந்த வீட்டுலாம் கொடுத்தாங்க. ஆனா எங்களை மாரி பெரியவங்களுக்கு இருக்கு. ஆனா எங்க வயசுல இப்ப ஒண்ணும் எங்களுக்கு சொந்த வீட்டுலாம் இல்ல. வாடகை கட்டணும், வீட்டுல சாப்பாடு வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ட்ரெஸ், துணிமணி இதெல்லாம் நாங்க எடுக்கணும்ல. எங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்க. இது ஒண்ணு நாங்க காலையில 10 மணிக்கு வந்தோம்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு போனாதான் எங்களுக்கு அந்த இது இருக்கும். ஆனா ஒரு சில பேர் ட்ரெயின்ல இருக்காங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க திருநங்கை அவங்களோட ஆசீர்வாதம்னா நல்லது அப்படின்னா நம்ம ரிலிஜன்ல இருக்கு. இருக்கு. ஒரு ஆன்மீகத்தை உண்மையா வழிபடுறவங்க இருக்கிறாங்கல்ல. நானும் ஆன்மீகத்தை வழிபடுறவன் தான். எனக்கு தெய்வம்னா ரொம்ப பிடிக்கும். நான் கோயில் வச்சிருக்கிறேன். அதனால வந்து நம்ம ஒரு உண்மையா ஒரு பாசிட்டிவா அவங்க மேல கையை வச்சு நம்ம ஒரு ஆசீர்வாதம் பண்ணா அது ஆசீர்வாதம் தான். அத மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ சொன்னா நடந்துருமா, நீ ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருப்போமா, அது நடக்கிறது நம்பிக்கையும் கைவிடப்படுறது இல்ல. நம்பிக்கை தான் என்னைக்குமே. அர்த்தநாதீஸ்வரர் உருவம். இந்த திருநங்கை அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 9 உஸ் எல்லாமே நிறைய பேர் கிண்டல் எல்லாம் பண்ணிருக்காங்க. சினிமால நிறைய வந்திருக்கு. எப்ப அந்த லாரன்ஸ் மாதிரி சில ஆக்டர்ஸ்லாம் வந்து அழின்றது, 9ன்றது, பொட்டைன்றது, போடா அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் அதெல்லாம் இப்ப வந்து ஒரு சில பேர் பண்றாங்க, ஒரு சில பேர் இல்ல. எங்களை புரிஞ்சுக்களும் இருக்கிறாங்க, எங்களை புரிஞ்சுக்காதவங்க இருக்கிறாங்க. தண்ணி போட்டுட்டா ஒரு பேச்சு, யாரு ஆம்பளை பசங்க தண்ணி போட்டுட்டா பேச்சு, அவங்க கூட படுக்கலன்னா ஒரு பேச்சு. அதெல்லாம் ஒரு நிறைய பேர் இப்ப இருந்தாங்க. ஆனா ஒரு சில பேரும் இருக்காங்க. இப்ப இருக்கிறதுனால எங்களுக்கு சட்டத்தால எங்களுக்கு நிறைய இது வருதுனால அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப எவ்வளவு நாங்க கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா சினிமாக்கள்ல அதுல பாப்போம் 90sல. ஆனா இப்ப லாரன்ஸ்ல அந்த காஞ்சனா எடுத்தாங்க. இப்ப எல்லாமே ஒரு அங்கீகாரம் எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் மாறி இருக்குல்ல. அந்த சினிமா உங்களை பாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க முன்னாடிக்கும் இப்பைக்கும்? அந்த மாதிரி மூவி எல்லாம் பார்த்தா நாங்க எங்களுக்கு எப்படி சொல்றது, எங்களுக்கு அழகதான் வரும், கண் கலங்குவோம். இப்ப எங்களுக்கோசம் ஒரு படம் பரவாயில்ல, நாங்க எவ்வளவு இது பண்ணுவோம், நேசிப்போம். அத நம்மளுக்கோசம் ஒரு படம் எடுத்திருக்காங்க, நம்மளுக்கோசம் ஒரு கதை, இதனால எல்லாரும் மாறுவாங்களா, எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்களா, நம்மள ஒரு குற்றவாளியா பார்க்க மாட்டாங்களா, ஒரு குற்ற உணர்ச்சியா பார்க்க மாட்டாங்களா, நம்மள நல்லா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம கிட்ட பழகுவாங்களா நாங்க நினைப்போம். அந்த காஞ்சனா படம் ரிலீஸ் ஆனா எப்படி பாத்தீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமால அந்த காஞ்சனாக்கு அப்புறம் தான் வந்து திருநங்கைகளை கொஞ்சம் நல்லா பார்த்தோமே எனக்கு தோணுச்சு. அந்த பட லாரன்ஸுக்கு எவ்வளவோ நன்றி சொல்லலாம். எங்களை வந்து இவ்வளவு இதுவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு இட்னு வந்ததுக்கு, ஒரு மதிப்பா இட்னு வந்ததுக்கு லாரன்ஸுக்கு எவ்வளவோ நான் நன்றி சொல்றேன். அவர் எடுத்த படங்க ஒரு முத காஞ்சனா படம் வந்ததே எங்களை மாரி ஆளை வச்சுதானே அவர் எடுத்தாரு, எங்களோட கதையா வச்சுதானே எடுத்தாரு. அம்மா பொண்ணுன்ற படிக்க வைக்கிறது, ஒரு இட்லி வியாபாரம், அவர் எடுத்த கதை ரொம்ப எங்களுக்கு ஒரு புல்லரிச்சு. ரொம்ப புல்லரிச்சு. நாங்க ரொம்ப அந்த கதையில வந்து நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம். பரவாயில்ல லாரன்ஸ் இப்ப. ஆனா எங்களை மாரி ஆள லாரன்ஸ் ரொம்ப நேசிட்டாரு.
இப்போ பாசிட்டா என் நிவேதான்ற என் சேலா ஒருத்தி இருக்கிறா. அவளையே அவர்தான் படிக்க வச்சு அவரெல்லாம் போய் பார்த்து அவார்ட் எல்லாம் கொடுத்தாரு. அவர் நிறைய நல்லது பண்றாரு. நிறைய நல்லது பண்றாரு. எங்களை மாரி ஆளுங்களுக்கு நல்லது பண்றது, ஒரு பேர் வாங்கி கொடுக்குறதுன்னா லாரன்ஸ் மட்டும்தான். வேற யாரும் எந்த நடிகரும் கிடையாது. சரி, ஃபைனலா வந்து நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்? ஒரு திருநங்கையா நீங்க ஒரு ஏஜ் வரைக்கும், எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ஒரு ஏஜ் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு இதா இருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு மேல நீங்க தனியாயிர மாட்டீங்க, அது எப்படி பாக்குறீங்க? புரியல. இப்ப குழந்தை இல்ல அப்படிங்கிறப்ப ஒரு தனியா இருக்க மாதிரி இருக்காது, அதுக்கு கேக்குறேன். குழந்தை இல்லாம தனியா இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? அப்படி வந்து எங்களுக்கு நாங்க வயிற்றுலதான் பெத்து எங்களுக்கு குழந்தை இருக்கணும் இல்ல, நாங்க தத்து எடுத்துக்குவோம். இப்போ அடுத்த திருநங்கை வரும்போது, எங்களை சேர்ந்த சின்ன சின்ன திருநங்கை வரும்போது அப்படியே தத்து எடுத்து என்னோட புள்ள அவளுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறது. இப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையிலயும் ஆணோட வாழ்க்கையிலயும் எது நடக்குதோ, என்ன ஒண்ணு அவங்க வந்து பிரெக்னெண்டா இருந்து அந்த வேலை பெத்து அவங்க அதை செய்யறாங்க. நாங்க வந்து தத்து எடுத்துப்போம். இப்ப வந்து இவ என் பொண்ணு. இப்போ இவ வந்து சின்னதா இருக்கும் போது வந்தா, இவளை வந்து எனக்கு புள்ளியா தத்து கொடுத்தாங்க. என் பொண்ணா இருந்து இப்ப இவளுக்கு நல்லது கெட்டது, இப்ப இவ சர்ஜரிங் பண்ணா கூட அந்த வயசுக்கு வர விஷயம் இதுவெல்லாம் பண்றாங்கல்ல, சாங்கியெல்லாம், அதெல்லாம் இப்ப நான் தான் இவளுக்கு எல்லாமே பண்ணணும் செய்யணும். இப்ப இவ கல்யாணம் பண்ணின்னு ஒரு பொண்ணு ஒரு லவ்னு ஒரு கல்யாணம் பண்ணி போனாலும் அதையும் நான் தான் சீஸ் தண்ணி குத்து எல்லாமே நான் தான் இவளுக்கு செய்யணும். அந்த மாதிரிதான் இப்போ எங்க வாழ்க்கை. தனியால நாங்க ஆயிட மாட்டோம். இப்ப நான் இல்லைன்னா எங்களோட தலைமுறை அப்படி இப்ப நான் இல்லைன்னா இப்ப இவ வந்து ஒரு குழந்தை எடுப்பா, தத்து எடுப்பா. இப்ப திருநங்கைங்களா மாறுறவங்களா அப்படியே ஒரு தத்து எடுக்கிறது, தத்து எடுத்து பிள்ளையா. எங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா நாங்க கவலைப்பட மாட்டோம். இருக்கிறாங்க எங்களுக்கு பிள்ளைங்க, தத்து எடுத்து குழந்தைய. ஆமா, தத்து எடுத்து எங்களுக்கு குழந்தையா நினைச்சுக்குவோம். அவ்வளவுதான். குழந்தை இருக்கிற கவலையே எங்களுக்கு இல்லை. எங்களால வயிற்றாலதான் குழந்தை பெக்க முடியாது, அந்த மட்டும்தான் கடவுள் எங்களுக்கு கொடுக்கல. ஆனா பிள்ளைன்ற ஒரு வாரம் தத்து எடுத்து கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்ப கடைசியா ஒரு சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களை எப்படி பார்க்கணும், இல்ல ஏதாவது உங்களை பத்தி நீங்க சமூகத்துக்கு இன்னும் சமுதாயம் மாறணும். இன்னும் எனக்கு சமுதாயம் மாறணும். சமுதாயம் மாறி நல்லா எங்களை பார்க்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகணும், எங்களை கூப்பிட்டு பேசணும். எப்படி இருக்கீங்க? எங்களை பார்த்து பயப்படக்கூடாது, யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. எங்களை பார்த்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசணும். இப்போ எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. சோசியலா எப்படி ஒரு மனுஷாலும் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்களோ வித்தியாசமா எங்களை பார்க்க கூடாது, ஒரு குற்ற உணர்ச்சியா பார்க்க கூடாது. சோசியலா நாங்க போய் பேசினா எங்க கிட்ட பேசணும். அந்த மாதிரி எனக்கு இப்ப இன்னும் இந்த உலகம் இன்னும் நிறைய மாற்றம் இன்னும் இல்ல. நிறைய மாறினா இன்னும் நாங்க நல்லா நாங்க இதுவா இருப்போம். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ்.